ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோல ஃபோன் மூலியமா எப்படி சம்பாதிக்கலாம்னு நான் சொல்றேன். அதுக்கு நீங்க ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னேன். ஆனா நீங்க கொடுத்த அந்த அதிரடி வரவேற்பு இருக்கே, நிஜமாவே மிரண்டு போயிட்டேன். நம்ம இல்லத்தரசிகளுக்குள்ள இவ்வளவு ஆர்வமா? உங்களுடைய அந்த உத்வேகத்துக்காகவே பார்த்து செதுக்கிய வீடியோ தான் இது. இன்னைக்கு நம்ம தலைப்பு, இல்லத்தரசிகள் ஃபோன் மூலியமா வீட்டிலிருந்தே சம்பாதிப்பது எப்படி. இவர் நித்யா. நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண இல்லத்தரசி தான். ஆனா இப்போ நித்யா வெறும் ஹோம் மேக்கர் மட்டும் இல்ல, ஒரு ஸ்மார்ட் ஏர்னர். சமையலறைக்கும் குக்கர் விசிலுக்கும் நடுவுல கிடைக்கிற அந்த 10 நிமிஷ ஓய்வு நேரத்தை எப்படி நித்யா பணமா மாத்துறாங்க? நித்யா மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான இல்லத்தரசிகள் வீட்டை விட்டு வெளியே போகாம குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு ஃபோன் மூலியமா எப்படி மாசம் ஒரு நல்ல வருமானத்தை எடுக்கறாங்க? இத பத்தின ரகசியங்களை இந்த வீடியோல நாம அக்கவேர ஆணிவேரா மாக்க போறோம். உங்ககிட்டயும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு செலவு மட்டும்தான் தருதா? அத ஒரு ஏடிஎம் மிஷினா மாத்த நீங்க தயாரா? இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நீங்களும் நித்யா மாதிரி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒரு மாசத்துக்கு ஃபோன் மூலியமா எவ்வளவு சம்பாதிக்க ஆசைப்படுறீங்க? 5000 இல்ல 50,000? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போலாம். 5 வழிகள், 5 இல்லத்தரசிகள். நித்யா மட்டும் இல்லங்க, அவங்களோட தோழிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்மார்ட் வழிகளை பிடிச்சிருக்காங்க. முதலீடு இல்லாம வெறும் அறிவையும் ஆர்வத்தையும் மட்டும் வச்சு அவங்க ஜெயிக்கிற அந்த 5 வழிகள் இதோ. 1. வாட்ஸ்அப் ரீசெனிங். நித்யா முதல்ல பண்ணது இதுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல இல்லத்தரசிகளோட பிசினஸ் ஹப் அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான். தரமான ஈரோடு புடவைகள், திருப்பூர் பனியன் ரகங்கள்னு ஹோல்சேல் குரூப்ல சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுல தனியா ஒரு கடை எடுத்து அதுக்கு வாடகை கொடுத்து பிசினஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இது ரொம்ப புத்திசாலித்தனமான வழி. கையில காசு இல்லையேன்னு கவலைப்படுற பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நித்யா ஒரு ஹோல்சேல் குரூப்ல இருக்கிற 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு அழகான புடவை போட்டோவை எடுத்து தன் ஸ்டேட்டஸ்ல 650 ரூபாய்னு போடுவாங்க. அவங்க தோழி ஒருத்தவங்க அந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொன்னா, நித்யா அந்த 650 ரூபாய வாங்கிட்டு 500 ரூபாய கடைக்காரருக்கு அனுப்பிடுவாங்க. மீதி இருக்கிற 150 ரூபாய் நித்யாவோட லாபம். கடைக்காரரே அந்த புடவையை பார்சல் பண்ணி உங்க தோழி வீட்டுக்கு அனுப்பிடுவார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம இன்னொரு வழியும் இருக்கு. அதுதான் கமிஷன் முறை. இப்போ இருக்கிற மீஷோ போன்ற பெரிய நிறுவனங்கள் வழியாவும் நீங்க இத செய்யலாம். இதுல விலையை நீங்க நிர்ணயம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. கம்பெனியே விலைய சொல்லிடுவாங்க. நீங்க அந்த பொருளோட லிங்கை யாருக்காவது ஷேர் பண்ணி அவங்க அத வாங்கினா அந்த விலையிலிருந்து 10% அல்லது 15% கமிஷன் தொகையை கம்பெனியே நேரடியா உங்க வங்கி கணக்கிற்கு அனுப்பிடுவாங்க. நீங்க சமையல் கட்டுல இருந்துகிட்டே 1 ரூபாய் கூட முதலீடு இல்லாம செஞ்ச ஒரு ஸ்மார்ட் பிசினஸ் இது. யோசிச்சு பாருங்க, இது ஒரு நல்ல ஆரம்பம் தானே? 2. ஆன்லைன் டியூஷன். அடுத்த நித்யாவோட தோழி சுமதி. இவங்களுக்கு கணக்கு பாடம்னா அம்புட்டு இஷ்டம். இப்போ தமிழ்நாட்டுல ஆன்லைன் எஜுகேஷன் அசுர வேகத்துல வளர்ந்துடுச்சு. வெறும் ஃபோன் மூலமாவே ஜூம் அல்லது கூகுள் மீட் ஆப்ல சாயங்காலம் 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கறாங்க. முன்னாடியெல்லாம் டியூஷன் எடுக்கணும்னா ஒரு தனி இடம் வேணும், போர்டு வேணும், பசங்க தேடி வரணும். ஆனா இப்போ அப்படி இல்ல. நீங்க மதுரையில இருக்கலாம், ஆனா சென்னையில இருக்கிற ஒரு பையனுக்கு உங்களால பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும். இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். உங்க போன்ல ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க கிட்ட சொல்லுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல ஒரு சின்ன போஸ்ட் போடுங்க. ஆரம்பத்துல ஒரு குழந்தைக்கு எடுத்தா கூட போதும். உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். உதாரணத்துக்கு, ஒரு குழந்தைக்கு மாசம் 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் ஃபீஸ்னு வச்சா கூட ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு 5 குழந்தைகளுக்கு எடுத்தா மாசம் 5000 ரூபாய் அசால்ட்டா கிடைக்கும். பெரிய படிப்பு படிச்சுட்டு இப்போ வீட்டு வேலைகளுக்கு நடுவுல நம்ம படிப்பு வீணாக போகுதேன்னு வருத்தப்படுற எத்தனையோ பட்டதாரி இல்லத்தரசிகள் நம்ம ஊர்ல இருக்காங்க. அவங்களுக்கு சொல்றேன், உங்க அறிவை வருமானமா மாத்த இதுதான் சரியான நேரம். சுமதி மாதிரி நீங்களும் ஒரு டீச்சரா இன்னிக்கே மாறலாம். 3. ஹோம் மேட் மசாலா விற்பனை. ஹோம் மேட் பிசினஸ்.
வனிதா இவங்க இன்னைக்கு இருக்கிற ஹெல்த் கான்ஷியஸ் தமிழ்நாட்ட சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல கடையில வாங்குற மசாலாவுல கலப்படம் இருக்குமோ, உடம்புக்கு ஏதாச்சும் ஆகுமோன்னு பயப்படுற மக்களுக்கு வனிதா வீட்லயே கைப்பட சுத்தமா அரைக்கிற சாம்பார் பொடியும் இட்லி பொடியும் ஒரு பெரிய நிம்மதி. வனிதா இதை எப்படி செஞ்சாங்க தெரியுமா? தன்னோட தயாரிப்புகளை அழகா சின்ன சின்ன பாக்கெட்டுகள்ல பேக் பண்ணி அதுல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதை தெளிவா போட்டோ எடுத்து தன் ஏரியா வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. முதல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கினாங்க, அப்புறம் அவங்க சொல்லி மத்தவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த ஏரியாவுல ஆரோக்கியமான மசாலா வேணும்னா எல்லாரும் வனிதாவவே தேடி வராங்க. ஒரு சின்ன கணக்கு பாப்போமா? நீங்க அரைக்கிற மசாலா ஒரு பாக்கெட்டுக்கு உங்களுக்கு எல்லா செலவும் போக 20 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு உங்க ஏரியாவுல ஒரு 10 பாக்கெட் வித்தா கூட மாசம் 6000 ரூபாய் உங்க கையில இருக்கும். இதுக்கு நீங்க வெளியே எங்கேயும் போக வேண்டியதில்ல. உங்க சமையலறையே ஒரு மினி ஃபேக்டரி தான். மசாலா மட்டும் இல்லங்க, இப்போ இன்னொன்னு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் ஹோம் மேட் கேக். கடைகள்ல வாங்குற கேக்க விட வீட்ல சுத்தமா முட்டை இல்லாம அல்லது சர்க்கரைக்கு பதிலா கருப்பட்டி சேர்த்து செஞ்சு தர கேக்குகளுக்கு இப்போ செம டிமாண்ட். ஒரு சின்ன பர்த்டே கேக் ஆர்டர் எடுத்தா கூட அதுல உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் நிக்கும். முன்னாடியெல்லாம் ஒரு இல்லத்தரசியா இருந்துட்டு இதெல்லாம் முடியுமான்னு யோசிச்ச வனிதா இன்னைக்கு அவங்க ஏரியாவுக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்க கையில ஒரு நல்ல ருசி இருந்தா அதை ஏன் நீங்க வருமானமா மாத்தக்கூடாது? உங்க வீட்ல எல்லாரும் பாராட்டுற அந்த ஒரு ஸ்பெஷல் டிஷ் எது? நீங்க மசாலா அரைக்கிறீங்களா இல்ல சூப்பரா கேக் பேக் பண்ணுவீங்களா? எனக்கு கேக் செய்ய தெரியும் அல்லது மசாலா அரைக்க தெரியும்னு உங்க திறமைய இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. 4. ஆரி ஒர்க் மற்றும் தையல் ஆர்டர்ஸ். அனிதாவுக்கு தையல் வேலை தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு விசேஷம், கல்யாணம் அல்லது திருவிழானாலே பெண்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஆரி ஒர்க் தான். தான் தச்ச புது புது டிசைன்களை அனிதா வெறும் போட்டோ மட்டும் எடுக்கல. இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன வீடியோவா எடுத்து அழகான பின்னணி இசையோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா போடுவாங்க. இதுல என்ன மேஜிக் நடக்குது தெரியுமா? வெறும் வாயால நான் நல்லா தைப்பேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா அனிதாவோட அந்த 15 செகண்ட் வீடியோல அவங்க உழைப்பும் அந்த ஜிகினா வேலையோட நுணுக்கமும் உலகத்துக்கே தெரியுது. முன்னாடியெல்லாம் தையல் கடை வச்சிருந்தா அந்த தெருவுல இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. ஆனா இப்போ அனிதாவுக்கு ஊர் முழுக்க இருந்து, ஏன் வெளிநாட்டுல இருக்கிற தமிழ் பெண்கள் கிட்ட இருந்து கூட எனக்கு இதே மாதிரி தச்சு தருவீங்களான்னு ஆர்டர்ஸ் குவியுது. ஒரு சாதாரண பிளவுஸ் தைக்கிறத விட ஆரி ஒர்க் பண்ணின ஒரு பிளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு 3 மடங்கு லாபம் அதிகமா கிடைக்கும். நீங்க ஒரு கடைய தேடி போக வேண்டாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தான் உங்களோட ஷோரூம். உங்ககிட்ட ஒரு தனி திறமை இருந்தா போதும், இந்த டிஜிட்டல் உலகம் உங்கள தேடி வரும்னு அனிதாவே சாட்சி. நீங்க வீட்ல தையல் மிஷின் வச்சிருக்கீங்களா இல்ல ஆரி ஒர்க் கத்துக்கிட்டு ஆர்டர் கிடைக்கலையேன்னு காத்துட்டு இருக்கீங்களா? கவலைய விடுங்க. உங்க போன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஆப்ப வெறும் ரீல்ஸ் பார்க்க மட்டும்தான் பயன்படுத்துறீங்களா இல்ல அனிதா மாதிரி உங்க திறமைய காட்ட பயன்படுத்துறீங்களா? உங்களுக்கு தையல் வேலை தெரியும்னா டெய்லரிங்னு கமெண்ட் பண்ணுங்க. 5. யூடியூப் கதை சொல்லல். கடைசியா நம்ம மீனா. இவங்களுக்கு கதை சொல்றதுன்னா அம்புட்டு இஷ்டம். இப்போ இருக்கிற பரபரப்பான உலகத்துல பெத்தவங்களுக்கு வேலை பளு அதிகம். உண்மைய சொல்லப்போனா இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைகள் ஃபோன் இல்லாம தூங்குறதில்ல, ஃபோன்ல ஏதாவது ஓடலைன்னா சாப்பிடுறதே இல்ல. அதுதானே நிதர்சனம். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வெறும் எதையோ காட்டி ஏமாத்தாம நல்ல நீதி கதைகளை சொல்ல மீனாவோட சேனல் ஒரு பெரிய பொக்கிஷமா மாறிடுச்சு. மீனா எப்படி இதை சாதிச்சாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல நிறைய பெண்களுக்கு இருக்கிற அதே தயக்கம் மீனாவுக்கும் இருந்தது. அதுதான் கேமரா முன்னாடி வந்து முகம் காட்டணுமாங்கிற தயக்கம். ஆனா திறமைக்கு முகம் முக்கியம் இல்லைன்னு மீனா நிரூபிச்சாங்க. அவங்க குரல் ரொம்ப தெளிவு, கேக்குறவங்க மனசு தொடும். போன்ல இருக்கிற சாதாரண மைக் மூலமாவே கதைகளை சொல்லி பின்னணியில அழகான படங்களை சேர்த்து யூடியூப்ல பதிவேற்றம் செஞ்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகத்துல எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் மீனாவோட குரல் ஒலிக்குது. இதுல வர்ற வருமானத்தை விட உங்க கதைய என் குழந்தை ரசிச்சு கேட்டான், இப்போ சமத்தா சாப்பிடுறான்னு ஒரு தாய் சொல்ற அந்த அங்கீகாரம்தான் மீனாவை ஒரு சாதனையாளரா மாத்திருக்கு. உங்களுக்கு கதை சொல்ல தெரியுமா? அப்போ அந்த திறமைய உலகத்துக்கே காட்ட நீங்க ஏன் தயங்குறீங்க?
பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 5 பேருமே நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துட்டு தங்களோட தனித்துவத்தை நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழல்ல ஒருத்தரோட வருமானத்தை மட்டும் வச்சு குடும்பத்தை நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன மருத்துவ செலவோ இல்ல விசேஷமோ வந்தா கூட நம்ம பட்ஜெட் தடுமாறிடும். ஆனா நீங்க மனசு வச்சா உங்க கையில இருக்கிற அந்த சின்ன போன் மூலமாவே அந்த கஷ்டத்தை ஒரு பெரிய வாய்ப்பா மாத்த முடியும். நீங்க ஏன் இன்னும் யோசிச்சிட்டு இருக்கீங்க? இந்த 5 பேர்ல ஒருத்தரா உங்களால ஏன் மாற முடியாது? முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்ல. இப்ப சொல்லுங்க, இந்த 5 வழிகள்ல உங்களுக்கு எது ரொம்ப சுலபமா தெரியுது? இல்ல எனக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பர் ஐடியா இருக்குன்னு ஏதாவது தோணுதா? எதுவா இருந்தாலும் தயங்காம இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த முதல் அடிய நீங்க எப்ப எடுத்து வைக்க போறீங்க? இப்போவா இல்ல நாளைக்கா? பதில் சொல்லுங்க. ஆனா இல்லத்தரசிகளே, ஒரு நிமிஷம். இந்த ஆன்லைன் உலகத்துல சம்பாதிக்க ஏகப்பட்ட நேர்மையான வழிகள் இருக்கிற அதே இடத்துல உங்களை ஏமாத்தி உங்க பணத்தை பறிக்க ஒரு பெரிய கூட்டமே வலை விரிச்சு காத்துட்டு இருக்கு. பார்ட் டைம் ஜாப், யூடியூப் வீடியோவை லைக் பண்ணா பணம், ஒரு லிங்கை கிளிக் பண்ணா போதும் லட்சம் வரும்னு யாராவது சொன்னா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. முக்கியமா வேலை தரோம், அதுக்கு முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு 500 ரூபாய் கட்டுங்கன்னு யாரு கேட்டாலும் அங்க ஏதோ தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க உழைப்பு இல்லாம முதலீடு இல்லாம ஓவர் நைட்ல வர்ற பணம் எப்பவுமே ஆபத்து தான். அது உங்க பேங்க் அக்கவுண்ட்டையே காலி பண்ணிடலாம். நித்யா மாதிரி நீங்களும் உஷாரா இருங்க. அறிமுகம் இல்லாத லிங்குகளே கிளிக் பண்ணாதீங்க. நேர்மையான உழைப்பு என்னைக்குமே உங்களை கைவிடாது. ஆனா குறுக்கு வழி உங்கள ஆபத்துல தான் விடும். சோ ஃப்ரெண்ட்ஸ், நித்யா, சுமதி, வனிதா, அனிதா, மீனான்னு இவங்களால முடிஞ்சது நம்மள ஒவ்வொருத்தராலையும் கண்டிப்பா முடியும். நம்ம எல்லார் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. அதை வெறும் மத்தவங்க போடுற ரீல்ஸை பார்த்து ரசிக்க மட்டும் பயன்படுத்தாம நம்ம வாழ்க்கைய மாத்துற ஒரு வருமான கருவியா மாத்துறது இப்போ உங்க கையில தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற அந்த தனித்திறமை என்னன்னு யோசிங்க. அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம், ஆனா அதுதான் உங்க அடையாளமா மாறப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன உத்வேகத்தையாவது கொடுத்திருந்தா ஒரு லைக் போட்டு உங்க தோழிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நீங்க எப்போ உங்க முதல் வருமானத்தை எடுக்க போறீங்க? பதில் சொல்லிட்டு கிளம்புங்க. டாடா.